இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து பீட் ஒர்க் டைப் 1 டைப் 2 வச்சு செய்த ஒரு டிசைன். வாங்க அந்த ஸ்டிச்சை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த பீட் ஒர்க் பண்ணதுக்கு நமக்கு பாருங்கள் எந்த டைப்பான பீடும் ஓகே தான். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கோல்டு பஞ்ச் பீடும் ஓகே தான், அல்லது இந்த மாதிரியான பீட்ஸும் ஓகே தான். ஏதாவது ஒரு பீட் நமக்கு வேணும். அது எந்த கலராகவும் இருக்கலாம், கோல்டோ காப்பரோ சில்வரோ யாரு கலர்னாலும் உங்கள்கிட்ட எந்த பீட் இருக்கோ அதை வச்சு பீட் ஒர்க் படிக்கலாம். அப்புறமா த்ரெட், அந்த பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட், கட்டர். இன்றைக்கி நம்ம பீட் ஒர்க்கில் டைப் 1 ப்ளஸ் டைப் 2 ரெண்டும் சேர்த்து பார்க்க போகிறோம். டைப் 1ல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நீடியில் இப்படி மேலே எடுத்துடணும். மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி இதில் ஒரு பீடு இப்படி கோர்க்கணும். கோர்த்துட்டு பாருங்கள் இது பக்கத்துலேயே இப்படி குத்திடணும். இப்படி குத்திட்டா பாருங்கள் பீடு வந்து இப்படி இருக்கும். ஸோ இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்கு வேண்டி என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டில் குத்தி நீடியில் மேலே எடுத்தோம்ல அதே இடத்துல எடுத்துட்டு திருப்பி பாருங்கள் இப்படி வந்து அதே ஹோலில் இப்படி போட்டு திருப்பி அதே இடத்துல இப்படி குத்தி இப்படி எடுக்கணும். அப்போ பாருங்கள் பீடு வந்து இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ராங்காக ஆயிரும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் அழகாக இப்படி சைடில் போயிடும். நம்ம இப்போ ஒரே ஸ்டிச் போட்டோன்னு வைங்களா, ஹோல் மேலே ஓடி நிற்கும். சில சமயம் தான் அப்படி சைடில் போகும். நான் காட்டி தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம வந்து சும்மா இப்படி எடுத்து கோர்த்தோன்னு வைங்களா, இந்த ஹோல் பார்த்தீங்களா, இந்த ஹோல் வந்து இப்படி மேலே இப்படி இருக்கும். சில சமயம் தான் இப்படி போகும், அல்லைனா இப்படி இந்த மாதிரி இப்படி மேலே தான் இருக்கும் ஹோல். மாதிரி அவ்வளோவா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஃபஸ்ட்டில் நீடில் எடுத்துகிட்டு மேலே வந்தோம்ல அதே இடத்துல போயிட்டு திருப்பி இந்த ஹோலுக்குள்ளாடி இப்படி போடணும். போட்டுட்டு பாருங்கள் இப்படி எடுத்து நல்லா கொஞ்சம் அப்படி டைட் பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டாவது குத்திட்டு கீழே போனோம்ல அங்கேயே அப்படியே குத்திட்டு இப்படி கீழே போயிடும். இப்போ பாருங்கள் பீடு பாருங்கள் இப்படி ஆகிட்டு, ஹோல் வந்து சைட்ஸில் போயிட்டு. ஸோ இப்போ பீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டு. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி மூவெல்லாம் ஆகாது, நல்லா அழகாக அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ சிங்கிள் பீடு தைக்கிறது வந்து இந்த மாதிரி தைக்கணும். பாருங்கள் திருப்பி பாருங்கள் நீடியில் இந்த மாதிரி இப்படி மேலே எடுக்கணும். எடுத்துட்டு அதில் ஒரு பீடு இப்படி கோர்க்கணும். கோர்த்துட்டு பாருங்கள் இதுக்கு பக்கத்துலேயே நல்லா பக்கத்துலேயே பாருங்கள் இப்படி குத்தணும். இப்படி குத்தி எடுத்துட்டு நம்ம நேரமே மேலே வந்தோம்ல அதே இடத்துல ஓடி இப்படி மேலே வந்துடணும். மேலே வந்துட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் வழியாக இந்த பீடுக்கு ஹோல் வழியாக இப்படி வந்துடணும். இப்படி வந்துட்டு இந்த மாதிரி இப்படி கீழே குத்தி இப்படி எடுத்தோம்னா பீடு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழகாக அப்படி ஆயிடும். திருப்பி ஒருக்கா செய்யும் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி தான் ஒரு பீடோ அல்லது 2 பீடு 3 பீடு வரைச்சில் நம்ம இப்படி தான் ஒரு பீடோடு இப்படி ஃபஸ்ட்டு சாதா நம்ம கோர்த்துட்டு அப்புறமா இதில் ஒரு பீட்னால நம்ம திருப்பி ஒரே பீடுக்குள்ளோடி வந்தோம். இப்போ 2 பீடு இருக்குன்னு வைங்களா, 2 பீடுக்குள்ளோடி வரணும். 3 பீடு இருந்தால் 3 பீடுக்குள்ளோடி வரணும். ஸோ இனி நம்ம 4 பீடுக்குள்ளதை பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி மேலே எடுத்துட்டு இனி இதில் நம்ம 4 பீடு கோர்க்கணும். பாருங்க 1 2 3 4 இந்த மாதிரி 4 பீடு கோர்த்துட்டு இதை நல்லா அழகாங்க தள்ளிட்டு பாருங்கள் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே கீழே குத்தணும். இப்படி குத்திட்டோமா, இனி என்ன பண்ணணும்னா இப்படி தைச்சிட்டு இனி பாருங்கள் 2 பீடு விட்டுட்டு பாருங்கள் 2 பீடுக்கும் சென்டரில் இங்கே நம்ம நீடில் இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் உள்ள இந்த 2 பீடு இருக்குல்ல இதுக்குள்ளே ஓடி அந்த நீடியில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி
போட்டு எடுத்துனா எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகிடும். பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாமே நல்லா இப்படி ஸ்ட்ராங்காக ஆயிடும். இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கீழே போட்டு இப்படி தைச்சிடும். பாருங்கள் நல்லா அழகாக அப்படி இருக்கும், லூஸாகவே இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும். இனி பாருங்கள் இதே மாதிரி திருப்பி ஒருக்கா பாருங்கள், நீடில் இப்படி மேலே எடுத்துட்டோமா, இனி இதில் 4 பீடு கோர்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 4 பீடு கோர்த்துட்டு நல்லா அப்படி கீழே பின்னால் தள்ளி விட்டுட்டு நம்ம கீழே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிட்டோமா, இனி இந்த சென்டரில் 2 பீடுக்கு நடுவில் கீழே ஓடி இப்படி மேலே வரணும். வந்துட்டு இந்த லாஸ்ட்டு 2 பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டு 2 பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இனி நம்ம இந்த சைடு இப்படி கீழே தள்ளிடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். திருப்பி ஒருக்கா பாருங்கள், நீடில் இப்படி மேலே எடுத்துட்டோமா, இனி இதில் 4 பீடு கோர்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 4 பீடு கோர்த்துட்டு இப்படி கீழே இப்படி தைக்கணும். தைச்சிட்டு இனி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 பீடுக்கு நடுவில் சென்டரில் இப்படி கீழே வந்து மேலே கொண்டு வரணும். நீடில் கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் உள்ள 2 பீட்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே ஓடி போட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி தைச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எந்த ஒரு பீடும் அங்கேயும் மூவ் ஆகாது, நல்லா அழகாக அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி தைக்கணும். பீட்ஸ் சிங்கிள் பீடு இப்படி தைக்கணும். 2 பீடு 3 பீடு இது எல்லாமே இந்த சிங்கிள் பீடில் எப்படி சிங்கிள் பீடில் நம்ம ஒருக்கா நீடில் எடுத்துகிட்டு வந்தோம்ல, 2 பீடுனா 2 பீடுக்கும் உள்ளோடி நீடில் எடுத்துகிட்டு வரணும். 3 பீடுனா 3 பீடுக்கும் உள்ளோடி நீடில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ 4 பீடாக இருக்கனால நம்ம முதல்ல உள்ள 2 பீடை விட்டுட்டு பாக்கி உள்ள 2 பீடுக்கு உள்ளோடி நம்ம நீடில் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி பீட்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி தைக்கணும். சரி பின்னால் பாருங்கள், இது வந்து ஆஸ் யூஷுவல் தான். லாஸ்ட் தையலில் இப்படி போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 நேரம் நம்ம வந்து இப்படி தைக்கலாம். இப்படி ஒரு 2-3 நேரம் இப்படியும் தைக்கலாம். அல்லது பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு பாருங்கள் 1 2 3 டைம்ஸ் 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படியும் நம்ம தைக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் தைக்கலாம். ஸோ இதான் பீட் ஒர்க். இது டைப் 1, இது டைப் 2. இதான் பீட் ஒர்க். ஸோ இதான் பீட் ஒர்க் டைப் 1 டைப் 2. ஸோ நம்ம இனி இப்போ இந்த 2 டைப்பும் வச்சு நம்ம ஒரு டிசைன் போடலாம். பாருங்கள் நான் இன்றைக்கி எடுத்துருக்க டிசைன் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் தான். பாருங்கள் ஒரு ஸ்டெம், ஒரு குட்டி 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 ட்ராப்பாக ஒவ்வொரு அங்கேங்கேமா அப்படி ஸ்கேட்டர்டாக இருக்குது. அப்புறமா லீவ்ஸ், இதுதான் ஃப்ளவர்ஸ். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவர் இப்படி ஸ்கேட்டர் ஆன மாதிரி. அப்புறமா இது வந்து லீவ்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஒரே கோல்டு கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் பீட்ஸ் காட்டினே இல்லை, அதே மாதிரி எந்த பீட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட யாவது பீட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா பீடுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஏது பீட்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட வந்து கோல்டு கலர் இருக்கனால நான் ஃபுல்லாக கோல்டே யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட் போட்டிருக்கு. அதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அதுபோல் சோயிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஷினில் தைக்கக்கூடிய த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். நேற்று நம்ம ஒரு டிசைன் பார்த்தோம்ல ரவுண்டாக, அது வந்து அந்த ஸ்டிச் வந்து ரவுண்டு டிசைனுக்கு மட்டும்தான் போடணும்னு கிடையாது. எந்த டிசைன்லேயும் போடலாம். இந்த டிசைன்லேயும் போடலாம், இந்த லீவ்ஸ்லேயும் போடலாம். அந்த டிசைன் எல்லா எம்ப்ராய்டரி டிசைனுமே நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் சூட்டபுளாக தான் இருக்கும். யாரு ஸ்டிச் வேணாலும் எந்த டிசைன்லேயும் நம்ம போடலாம். ஸோ நேற்றுள்ள டிசைன் வச்சு வேறையும் ஸ்டிச்சஸ் போடலாம். அல்லது நம்ம படித்தோம்ல ஒரு ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எந்த டிசைன்லேயும் போடலாம். அந்த ரவுண்டு டிசைனில் தான் போடணும்னு கிடையாது. அந்த ஸ்டிச்சை கொண்டு நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த டிசைன்லேயும் போடலாம், ஒரு பேர்ட் டிசைனில் போடலாம், வேறு ஒரு ஃப்ளவர் டிசைனில் போடலாம். யாரு டிசைன்லேயும் நம்ம நேற்று படித்த ஸ்டிச்சை நம்ம போடலாம். இப்போ நம்ம வந்து இந்த டிசைன் பார்ப்போம். நம்ம வந்து இதில் வந்து டைப் 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 பீட்ஸ் கோர்த்து, ஸோ இந்த மாதிரி இப்படி 4 பீட்ஸ் இந்த மாதிரி கோர்த்து
இந்த மாதிரி நல்லா அங்கே பின்னால் கரெக்டாக இப்படி இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி பின்னால் தள்ளி விட்டுட்டு நம்ம அங்கே இப்படி கீழே தையல் போட்டுரும். இல்லை லூஸ் ஆயிரும் பார்த்தீங்களா, அதான். இனி பாருங்கள், 2 பீடுக்கு சென்டர்லேருந்து கீழேருந்து த்ரெட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டோமா, எடுத்துட்டு லாஸ்ட்டு 2 பீடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஓடி இப்படி போடும். அவ்வளோதான். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால நம்ம இந்த நீடியில் திருப்பி கீழே போட்டு இப்படி பண்ண வேண்டாம். நம்ம வந்து இப்போ 4 பீடு தள்ளி இன்னும் 4 பீடு தைக்கதா இருந்தால் நம்ம அந்த ஊசியை இப்படி கீழே போட்டு அப்புறமா திருப்பி கொஞ்சம் தள்ளி போய் மேலே எடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து தானே கோர்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 2 பீடுகளோடி இந்த ஊசியை இப்போ வெளியில் எடுத்தோமா, அதோடி நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். கீழே திருப்பி குத்த வேண்டாம். திருப்பி அடுத்து செய்யும்போது பாருங்கள், இப்போ பாருங்கள், திருப்பி 4 பீடு கோர்க்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 4 பீடு கோர்த்துட்டு நல்லா இப்படி பின்னால் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி கீழே எடுக்கணும். எடுத்துட்டோமா, இனி நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டு 2 பீடில் இந்த மாதிரி இப்படி சென்டரில் ஓடி இப்படி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டு 2 பீடு இருக்குல்ல, இதுக்குள்ளே ஓடி நம்ம நீடியில் வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். நம்ம கீழே குத்த வேண்டாம், ஏன்னா நம்ம கண்டினியூஸாக பீடு தைக்க போகிறோம்ல, அதனால் நம்ம கீழே குத்த வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இனி நம்ம இதே மாதிரி இனி நம்ம கோர்த்துட்டே போகணும். ஒர்க்கு கூட பாருங்கள். இந்த மாதிரி இப்படி 4 பீடு கோர்த்துட்டு இந்த மாதிரி இப்படி கீழே எடுத்துகிட்டு வந்துடும். இனி என்ன பண்ணால் சென்டரில் கூட எடுக்கணும். இந்த 2 பீடுக்கும் சென்டரில். இப்படி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் 2 பீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டில் 2 பீடுக்கு உள்ளோடி இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். பாருங்கள், எடுத்துகிட்டு அந்த மாதிரி இப்படி டைட்டாகிடும். பாருங்கள், எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இனி இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த லீஃபோட இந்த டிப்பில் வந்திருக்கோம். இனி நம்ம இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணச்சில் ஒரு 2 பீடு தள்ளி இங்கே இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த டிப்பு வந்து நல்லா அழகாக அப்படி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இனி ஆஸ் யூஷுவல் தான். பாருங்கள், இதே மாதிரி என்ன பார்த்தீங்களா, இங்கே நல்லா அழகாக இப்படி இந்த டிப்பு நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி. ஸோ இதே மாதிரி நான் வந்து இனி எல்லா லீஃபும் இதே மாதிரி தான். பாருங்கள், இனி இதில் இப்படி எண்ட் பண்ணிடணும். அடுத்து நம்ம இதே மாதிரி தான் எல்லா லீஃபும் நம்ம பண்ணணும். இனி பாருங்கள், அடுத்து
பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பு முடிச்சிருக்கோமா? இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி கீழே போட்டு இப்படி நம்ம இனி கோர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே நீடில் எடுத்துகிட்டு இனி நம்ம பின்னால் பாருங்கள், பின்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி சொட்டை போட்டணும். ஒரு 3 நேரம் போடலாம், கூட 2 நேரம் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இனி நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும், கொஞ்சம் கூட ஒரு மூமெண்ட் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி இதே மெத்தடில் தான் எல்லா லீவ்ஸும் பண்ணணும். நான் இனி எல்லா லீவ்ஸும் பண்ணிவிட்டு நான் இனி உங்களுக்கு காட்டுவேன். பாருங்கள், நான் வந்து எல்லா லீவ்ஸும் இந்த ஸ்டெம்மும் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம போடலாம். ஃப்ளவர்ஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இப்படி ட்ராப்பாக அப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு பீடு வைப்போம். நம்ம டைப் 1 பார்த்தோம்ல, அந்த ஸ்டிச் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பீடு கோர்த்துட்டு பக்கத்தில் இப்படி குத்திட்டு அப்புறமா திருப்பியும் அதே மாதிரி இந்த ஹோல்குள்ளோடு இப்படி எடுத்து இந்த மாதிரி. அப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி இருந்துடும். இனி அதே மாதிரி அடுத்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி. இந்த டிசைனை நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட் பாருங்கள், இந்த மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு ஃப்ளவர்ஸும் நம்ம பீடை யூஸ் பண்ணி போட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி தான் இனி இந்த சைடில் உள்ள இந்த ஹாஃப் டிசைனும். ஸோ இனி இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுவேன். பாருங்கள், ஃபுல் டிசைனும் செய்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டயக்ராம் எடுத்து மெத்தட் 1 2 யூஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.